கோவை தொண்டாமுத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் ரமேஷ் ராவ் ராணிபாய் தம்பதி. இவர்களது 17 வயது மகள் 10ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு திருப்பூர் மாவட்டம் திருமுருகன்பூண்டி அருகே உள்ள அண்ணாநகர் பகுதியில் உள்ள தனது மாமா மோகன் என்பவர் வீட்டில் வசித்து வந்துள்ளார். புதுக்கோட்டையைச் சேர்ந்த 24 வயது இளைஞரான சந்தோஷ் என்பவர் சிறுமியின் மாமா வீட்டின் அருகே உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் தங்கி டெய்லராக பணியாற்றி வரும் நிலையில் இளைஞருக்கும் சிறுமிக்கும் இடையே காதல் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் இருவரும் தப்பி ஓடி திருமணம் செய்ய முயற்சிக்க மோகன் சிறுமியின் பெற்றோருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார். இதனையடுத்து சிறுமியை கடத்த முயன்றதாக சந்தோஷ் மீது மோகன் மற்றும் சிறுமியின் பெற்றோர் போலீசில் புகார் அளித்துள்ளனர். அந்த புகாரின் பேரில் சந்தோஷை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்த போலீசார் கோவை சிறையில் அடைத்தனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சந்தோஷ் ஜாமீனில் வெளியே வந்ததை அறிந்த சிறுமி காதலனை தேடி திருப்பூருக்கே வந்திருக்கிறார். காதலன் உடனேயே இருப்பதாக சிறுமி அடம் பிடிக்க 18 வயது பூர்த்தியாக இன்னும் 2 மாதங்கள் தான் உள்ளது, அதுவரை பொறுமையாக உன் பெற்றோருடனேயே இரு என சந்தோஷ் சமாதானம் செய்திருக்கிறார். அத்தோடு சிறுமியை அவரது பெற்றோரிடம் ஒப்படைப்பதற்காக திருப்பூரில் இருந்து கோவைக்கு அரசு பேருந்தில் அழைத்து சென்றிருக்கிறார். பேருந்தில் ஏறியதில் இருந்தே தான் பெற்றோரிடம் செல்ல மாட்டேன், உன்னுடனேயே இருக்கிறேன் என விடாமல் அந்த சிறுமி அழுது கொண்டே இருக்க நிலைமை புரிகிறதா இல்லையா என சத்தமாக கத்தியிருக்கிறார் காதலன் சந்தோஷ். எத்தனையோ முறை சொல்லுகிறேன், ஆனாலும் புரியாமல் அடம் பிடிக்கிறாய் என ஆத்திரமடைந்த காதலன் அவினாசி புதிய பேருந்து நிலையம் வந்தபோது திடீரென தனது பாக்கெட்டில் இருந்த பிளேடை எடுத்து தனது கைகளை கீறிக்கொண்டார். ரத்தம் வடிய வடிய இருந்த சந்தோஷை கண்டு அதிர்ச்சி அடைந்த சக பயணிகள் கத்தி கூச்சலிட அவினாசி காவல் நிலையத்தில் பேருந்தை நிறுத்தி இருவரையும் ஒப்படைத்தார் ஓட்டுநர். அதன் பிறகு இருவரிடமும் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் இளைஞரோடு செல்ல சிறுமி அடம் பிடித்ததும் அதனால் கோபமடைந்த இளைஞர் தன் கையை பிளேடால் அறுத்து கொண்டதும் தெரிய வந்தது. இதனையடுத்து சந்தோஷிற்கு முதலுதவி சிகிச்சை அளித்து கோவைக்கு அனுப்பி வைத்தனர் போலீசார். மேலும் சிறுமியின் பெற்றோர் சென்னையில் இருப்பதால் அவர்கள் வரும் வரை சிறுமி காப்பகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.